என் ஃபோனில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்க போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட. ஸோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி ஃபோனை கொடுத்துட்டு இதான் நான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே 2 days கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த டைம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நீ பாட்டுக்கு ஃபோனை கொடுத்துட்டு வந்துட்டேன், பாஸ்வேர்டே சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த ஃபோனுக்குள்ளே தான் உன்னோட பேங்கிங் டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு, அக்கௌண்ட்டு, ஃபோட்டோ, வீடியோன்னு அத்தனையும் வச்சிருக்கேன், அவங்க அதை பார்த்து ஆக்சஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு நிமிஷம் யோசனையாக வந்துச்சு. அப்போ தான் அவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் கொடுத்துட்டு வரும்போது உங்களோட ப்ரைவேட் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்றத என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் நீங்கள் என்ன மாடல் ஃபோன்ஸ் வச்சிருந்தாலும் அதில் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் ஃபோன் யூசர்ஸ்க்கு செட்டிங்ஸில் போயிட்டு டிவைஸ் கேருக்குள்ளே போய் மெயின்டெனன்ஸ் மோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்களா, அவங்களால உங்களோட டிஸ்பிளே, கேமரா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எந்த விதமான ப்ரைவேட் டேட்டாஸோ ஆப்ஸையோ எதையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் பிக்சல், ஓப்போ, OnePlus, ரியல்மி ஃபோன்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா இதுதான் ஃபார்மேட். செட்டிங்ஸ்குள்ளே போய் சிஸ்டமை கிளிக் பண்ணி ரிப்பேர் மோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே போதும். அடுத்து ஐஃபோன் யூசர்ஸாக இருக்கீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஆக்சசிபிலிட்டியில் அசிஸ்டிவ் ஆக்சஸ் கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஒரு சிம்பிளாக உங்களோட கேமராவோ இல்லை ஆப்ஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்க்கணுன்னு பார்த்தா கூட அவங்களால ஃபோட்டோ எடுக்க முடியுமே தவிர்த்து டெலீட் கூட பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.